ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் எல்லாரை பற்றியும் அவங்கள்ட்ட சொன்னேன். ராதிகாமாவும் வந்துட்டு போச்சு, அதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லலை. சரி, நான் அத்தையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொல்லப்புறம் போன பொண்ணு அம்மாவையும் பார்க்கல, முன்வாசலுக்கு வரவும்ல அப்படியே போயிடுச்சு. அதை விட்டுட்டு போன செருப்பு கூட முன்வாசல் தான் கிடைக்குது. போட்டு வந்த செருப்பை விட்டு போறதுக்கு அப்படின்னு அவசரம். எப்ப வேணாலும் திருட்டு போகலாம். விகேசி பிரைட் அதிகமா உழைக்கும். பத்திரமா பாத்துக்கோங்க. விகேசி பிரைட். ஏய், எல்லாம் கரெக்டடா. அதனடா கடைசியில் ப்ரொமோஷன் பண்ணி வச்சுருக்கீங்கடா. நிஜமாலுமே இந்த விளம்பரத்தை போட்டால் நல்லா அந்த விகேசி பிரைடு போயிடும். பத்திரமா பார்த்துக்கோங்க, தொலைச்சிடாதீங்க. அது இல்லாமல் முகூர்த்த நாள் கண்டிப்பாக மிஸ் ஆகும். செருப்பு 10 ரூபாய்க்கு, செருப்பு 10 ரூபாய். என்ன கொடுமை சார் இது? காய்கறி அடப்பாவி 5 வருஷம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வளர்ந்து கொட்டை சிம்பிளா ஒரே வாட்டி முடிச்சுட்டு யாரா சொல்றதுன்னா ஊர்லையா பாய்களா, காய்கறி வெட்டினா பொட்டன்னு சொல்லுவாங்கடா. இதெல்லடா புது ட்ரிக்ஸாக இருக்குது. நல்லா தினமுமே எங்கள் அம்மாவுக்காக காய்கறி வெட்டி தரேன். அப்போல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க ஐஃபோன் வாங்கினேன். ஆனால் ஐஃபோன் வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சது மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. தலைவரே, எனக்கு இது ரொம்ப நாள் டவுட்டு தான். நம்ம பக்கம் தான் நல்லா இல்லையா, இல்லை ஃபோன் நல்லா இல்லையான்னு நினச்சேன். ஐஃபோனில் தான் ஃபோட்டோ பிடிச்சிக்க மாதிரி தான் தெரியுது. நம்மளுது தான் அப்படின்னு தெரியுது. சரி, அது எதுக்கு லாபப்படுத்திட்டு மனசெல்லாம் வேணாம். அண்ணா ரொம்ப தண்ணி தாகமா இருக்குண்ணா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணா. அறிவு இருக்கா? தண்ணி கேட்டா இப்படியா கொடுப்பேன்? ஹேர் வாஷ் பண்ணும்போது தண்ணி கேட்டால் வேலை தண்ணி கொடுவாங்க. நினச்சி போயா கொழுப்பு தானே, முடிவட்டம் போது தண்ணி கேட்டதே தப்பு. அதுவும் தலைவர் சலூன் கடை அண்ணன் ராக்குடு, அண்ணன் சாக்குடு. வாட் ப்ரோ, தண்ணிக்காகவா? இதுக்கு மேலே சலூன் கடை பக்கம் போனால் இதுதான் ஞாபகம். 140 ஆச்சு ப்ரோ. கடை ஸ்டார்டிங் ஆஃபராக அழகான பசங்க டிஸ்கவுண்ட் பண்ணி வணக்கம் போட்டு திரும்ப திரும்ப மனசை புண்ணாக்காதீங்க. ஏங்க, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் போல இருக்கு. ஆனால் உண்மையாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்காது. மறுபடியும் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம ஜென்ரலாக ஒரு கேர்ள்ஸை பார்ப்போன்றதை விட சும்மா ஜென்ரலாக கண்ணுன்னு இருக்கனால பார்ப்போம். அங்கேயும் பார்க்கும்போது நம்ம கண்ணில் வந்து ஒரு கேர்ள்ஸ் மாட்டுவாங்க. அதை பார்க்கும்பொழுது நம்ம ஹாப்பினஸாக பார்ப்போம், ஓகே அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் அவங்க நம்ம தப்பாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இருக்கே ஒரு டென்ஷன். கைப்புள்ள ஏன்டா அங்கே பார்த்தோம் அப்படின்னு தோணும். அதை விட ஒரு செருப்படி நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி உள்ள பசங்க எங்கேயுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. தூரத்துல டோலக்கூர் மலை சுற்றிவோம் மாவுக்கு 8ஆம் தண்டில் லட்டு கடை பின்னாடி பார் போலீஸ் பூத்து. ஹெல்மெட் போடாம போனா கிளியும் லைசன்ஸ் கார்டு தொலைஞ்சாக்கா நல்லா தேடு. நைட்ல கண்ணு தெரியலனாக்கா வருவான் வாட்ச்மேன் அங்கிள் வித்து லைட்டன். ஏய், ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிறேன். என்னடா பாட்டு இது? ஒரு மாதிரி மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த பாட்டு. அப்படியே இன்ஸ்டாவிலையும் சரி, எங்கே போனாலும் சரி, அதோ பாரு டோலப்பூர் மலை,
சுக்கியோட அம்மாவுக்கு இப்போ எவ்வளோ பெரிய லட்டுக்காடா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் மண்டியில் ஓடினே இருக்குடா. நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. பாட்டில் டபுள் மீனிங் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பாட்டே டபுள் மீனிங்கில் இருக்குன்னா என்னடா இது?